இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ரொட்டி பால் தொடங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட 18,000 ரூபாய்க்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரொட்டிப்பால் ஊழியர்கள் சிலருக்கு சம்பள உயர்வுக்கான ஆணை வழங்கினார். தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்றம் வெளியே காத்திருந்தனர். தகவல் அறிந்து பேரவையில் வெளியேறி சட்டமன்றம் அருகே காத்திருந்த இடத்திற்கு சென்ற கல்வித்துறை அமைச்சர் மற்ற ஊழியர்களுக்கு ஆணை வழங்கினார். அப்பொழுது ஊழியர்கள் அமைச்சருக்கு மலர் தூவி வரவேற்று அவரது கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளது. மேலும் பல ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ள அனைத்து கோரிக்கைகள் மற்றும் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. அதில் ஒரு பகுதியாக 25 ஆண்டு காலமாக ரொட்டிப்பால் ஊழியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்களுக்கு 4,000 ரூபாயிலிருந்து உயர்த்தப்பட்டு 6,000 ரூபாயாக சென்ற ஆண்டு வரை வழங்கப்பட்டு வந்தது. அதனை சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கி வந்த சம்பளம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்று கல்வித்துறை மூலமாக 917 ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியமாக வழங்குவதற்கான அரசாணை முதலமைச்சர் ரங்கசாமி கரங்களால் இன்று ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. 20 ஆண்டு காலமாக வைத்திருந்த ரொட்டிப்பால் ஊழியர்களின் கோரிக்கையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளது. மேலும் அரசு துறையில் பல ஆண்டு காலமாக செயல்படாமல் இருந்த பணி நிரந்தரம், பதவி உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்புதல் போன்ற அனைத்து செயல்பாட்டையும் நமது அரசு நிறைவேற்றியுள்ளது. மேலும் நமது கல்வித்துறையில் ஒரு வாரத்திற்குள் டிஜிடி என்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட 200 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி கல்வித்துறையில் 150 ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட உள்ளதாகவும் நமது அரசு புதுச்சேரி மக்களுக்கான அரசாக செயல்பட்டு வருகிறது என்றும் அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் அரசாக செயல்பட்டு வருகிறது என்றும் புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது தெரிவித்தார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் ரொட்டிப்பால் வழங்கும் ஊழியர்கள் 30 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்களுக்கு 4,000 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஊழியர்கள் சம்பள உயர்வு கேட்டு 20 ஆண்டு காலமாக வைத்த கோரிக்கையை பல கல்வித்துறை அமைச்சர்கள் வந்தும் செயல்படுத்தாததை புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ள கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முயற்சியால் இன்று சட்டசபையில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் வழங்குவதற்கான அரசாணை கல்வித்துறை மூலமாக ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கரங்களால் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இதற்கு முழு மூச்சாக தங்களது கோரிக்கையை முன்வைத்து தங்களுக்காக அனைத்து விதமான நிபந்தனைகளையும் நிறைவேற்றி அரசாணை பெற்றுத்தந்த புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 பேரும் ஒன்று கூடி சால்வை அணிவித்து மலர் தூவி சட்டசபை வாயிலில் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாத தங்களது கோரிக்கையை நிறைவேற்றிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வாழ்க என்றும் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் பூஜை நிறுத்தல் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கேள்விகள் எழுப்பினர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது என்பது அரசுக்கு தெரியுமா? அருகில் உள்ள காலி இடத்தில் புதிய நீர்த்தக்கு தொட்டி அமைக்க அரசிடம் திட்டம் உள்ளதா? தற்பொழுது பழுதடைந்த நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியின் கொள்ளளவு குறைவாக உள்ளது அரசுக்கு தெரியுமா? புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க புதுச்சேரி நகராட்சி NOC வாங்கியவுடன் பணிகள் துவங்கப்படும் என்று அறிவித்ததை அரசு அறியுமா? தற்பொழுது NOC சான்றிதழ் நகராட்சியிடம் கிடைத்து விட்டதா? ஆமெனில் எப்பொழுது இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கும்? இல்லையெனில் எப்பொழுது சான்றிதழ் கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர், நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது என்பது தெரியும் என்றும்
அருகில் உள்ள காலியிடத்தில் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அரசிடம் திட்டம் உள்ளதா என்பதற்கு உள்ளது என்றும், புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க புதுச்சேரி நகராட்சி NOC வாங்கியுடன் பணிகள் துவங்கப்படும் என்று அறிவித்ததை அரசு அறியுமா என்ற கேள்விக்கும் அறியும் என்றும், தற்பொழுது NOC சான்றிதழ் நகராட்சியிடம் கிடைத்துவிட்டதா, ஆமெனில் எப்பொழுது இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கும், இல்லையெனில் எப்பொழுது சான்றிதழ் கிடைக்கும் என்ற கேள்விக்கு, புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டிய இடத்திற்கு NOC கொடுப்பதற்கு பொதுப்பணித்துறை புதுவை நகராட்சிக்கு விண்ணப்பம் செய்திருக்கின்றது. NOC பெற்றவுடன் இந்த பணியை வரும் நிதியாண்டில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டுவதற்கான ஏனாமில் இடமில்லாத காரணத்தினால் அருகில் உள்ள ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் இடம் தேர்வளிக்க ஆந்திர அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு இன்னும் இடம் தேர்வாக உள்ள நிலையில் கடந்த 25 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகின்றது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏனாம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அரசின் கவனத்தை பூஜ்ய நேரத்தில் ஈர்த்தார். மேலும் அவர் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து இதுகுறித்து கோரிக்கை வைத்தார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திராவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு குப்பை கொட்டுவதற்கு இடம் ஒதுக்கப்படும் என கூறினார். ஆனால் இதற்கு சாத்தியமில்லை என்று கூறிய சட்டமன்ற உறுப்பினர் அசோக், புதுச்சேரி அரசு ஏனாம் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டுவதற்கான மையத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இதனையடுத்து கடந்த 12ஆம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து 7வது நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதமும் உறுப்பினர்களின் கேள்வி மற்றும் அமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்று வருகின்றது. கேள்வி நேரத்தின் பொழுது பேசிய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் செயல்படாமல் உள்ள அரசு மில்லுக்கு சொந்தமான இடங்களை தனியார் விலைக்கு கேட்பதாக கேள்வி எழுப்பினர். இவரின் கேள்விக்கு ஆதரவாக சுயேட்சை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், அரசிடங்களை இதுபோல் யாரும் கேட்க முடியாது, அதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என விளக்கம் அளித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குநர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி இந்த விவாதம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காரைக்கால் நிரவி பாரதிதாசன் அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து பேரவை நிகழ்வுகளை நேரடியாக பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுதுகோல் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி நன்றாக படித்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், அரசு செயலர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களும் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அம்மக்களின் துயர் துடைக்கும் வண்ணம் மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த திங்கட்கிழமை பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நிவாரணப் பொருட்கள் ரீகன் ஜான்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் மழை நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மகளிர் குழுக்கள் உடன் இருந்தனர். நிவாரணப் பொருட்கள் வழங்கிய ரீகன் ஜான்குமார் அவர்களை அப்பகுதி மக்கள் பெரிதும் பாராட்டினர்.
புதுச்சேரி கல்வி சுப்பராய செட்டியார் வீதியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்ற ரங்கநாதனுக்கு சொந்தமான உழவர்கரை நகராட்சி பகுதியில் உள்ள இடத்தை போலி உயில் தயாரித்து ரூபாய் 35 லட்சத்திற்கு விற்ற தமிழக பகுதியான திண்டிவனம் மொளச்சூர் கோவடி பெரிய தோப்பை சேர்ந்த முனியம்மாள் என்ற பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்த புதுச்சேரி சிபிசிஐடி போலீஸ் மேலும் விசாரணைக்காக காவலில் எடுத்து விசாரித்தனர். இதில் அவருக்கு உடந்தையாக சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்த முத்துக்குமார், நெல்லித்தோப்பு சபரிபடையாட்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் பலர் உடனிருந்து போலி உயில் பத்திரம் தயாரித்து லாஸ்பேட்டை அசோக் நகர் கவிக்குயில் தெருவை சேர்ந்த பலராமன் என்பவருக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் குற்றவாளிகளை பிடிக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மேற்பார்வையில் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் தலைமை காவலர்கள் பழனிராஜா, இளந்தமிழ் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு படை குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணை செய்து வருகிறது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் போலி பத்திரம் தயாரித்து பல சொத்துக்களை ஏமாற்றிய குற்றவாளிகளை தீவிரமாக விசாரித்து அனைத்து வழக்குகளில் உள்ள குற்றவாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஏழுமலை தலைமையிலான புதுச்சேரி சிபிசிஐடி போலீஸ். புதுச்சேரி அண்ணாநகர் 13வது குறுக்கு தெருவில் அன் அகாடமி நீட் JEE போட்டித் தேர்வுக்கான புதிய பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டித் தேர்வுக்கான மையத்தை திறந்து வைத்தார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். மேலும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரேச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டார். அன் அகாடமியின் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா, நீட் தேர்விற்கான இந்தியாவின் தலைசிறந்த கல்வியாளர் வாசிம் அகமது பத் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். விழாவில் புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா கூறுகையில், இந்திய அளவில் 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் 75க்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட கோச்சிங் சென்டர்களையும் இந்தியாவின் பரந்த கற்றல் தளங்களையும் கொண்டுள்ள அன் அகாடமியின் போட்டித் தேர்வுக்கான புதிய பயிற்சி மையம் புதுச்சேரி அண்ணா நகர் 13வது குறுக்கு தெருவில் திறக்கப்பட்டுள்ளது. இதனை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பெத்திஸ் செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் 3 நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் கலந்து கொண்டு சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆடம்பர தேர்பவனி நேற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பங்கு மக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டார்கள். திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர் பவனியை அருட்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் ஆசீர்வதித்து துவக்கி வைத்தார். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜபுர் வீதி, மிஷன் வீதி வழியாக புனித ஜென்மராகினி ஆலயம் சென்றடைந்தது. அங்கு இறை மக்களுக்கு அருட்தந்தையர்கள் நற்கருணை ஆசீர் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் அருட்தந்தை தேவதாஸ், ஃபாத்திமா அன்னை ஆலய பங்கு தந்தை மரிய அந்தோணி, பெத்திஸ் செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறைமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் கடுவாப்பேட்டையை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவருக்கு திருமணமாகி சௌந்தர்யா என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். அவரது நண்பர் அஜித் இருவரும் கொத்தனார் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததில் அவரது மனைவி சௌந்தர்யாவுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தட்சிணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் புதுநகர் பகுதி அசாருதீன், அரசங்கத்துக்குமார், கூனச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பூர்ணகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சௌந்தர்யா மற்றும் அஜித் ஆகிய இருவரின் கள்ள உறவுக்கு தடையாக இருந்த தட்சிணாமூர்த்தியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்காக அஜித் தட்சிணாமூர்த்திக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார். அதனை அவர் குடிக்காததால் திட்டம் தோல்வியடைந்துவிட்டது. இதனால் தனது நண்பர்களுடன் தட்சிணாமூர்த்தியை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்தது தெரியவந்ததை அடுத்து கள்ளக்காதலன் அஜித் உட்பட 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சௌந்தர்யாவிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது.
புதுச்சேரி ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி பல்வேறு பள்ளிகளில் ஒப்பந்தங்கள் மூலம் மாணவர்களுக்கு விளையாட்டில் சிறந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த 2024 மற்றும் 25ஆம் ஆண்டில் நடைபெற்ற வில் அம்பு எறிதல் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்திய 4 மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு துபாயில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அழைத்து செல்லப்பட உள்ளனர். மேலும் வில் அம்பு போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்த வீரர்களை பயிற்சியாளர்களாக கொண்டு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி ஏப்ரல் மாத இறுதியில் துபாயில் நடைபெறும் போட்டியில் புதுச்சேரி சார்பில் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பதும் அவர்கள் புதுச்சேரிக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே பெருமை சேர்ப்பார்கள் என ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் டயானா மோகன்தாஸ் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.